وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: صلي قائما فإن لم تستطع فقائدا فإن لم تستطع فعلى جنب. وكما قال رسول الله صلى الله عليه وسلم وصدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தினை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு வாழ்வுகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் மாச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஜாகிலிய சமுதாயத்தை உலகம் போற்றுகின்ற உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அறிவட்டி பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள் இன்று வரை இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. செய்யுதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற நெருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எவற்றையெல்லாம் அடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதல் அறிவை நடக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல்வேறு வரலாற்று சம்பவங்களை எங்களுக்கு முன்னுதாரணமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதிலே 31வது அத்தியாயத்திலே சூரா லுக்மான் ஒரு அருமையான ஒரு அத்தியாயமாக காணப்படுகின்றது. வெறும் 34 வசனங்களை மாத்திரம் கொண்ட இந்த சூரா இடையிலே ஒரு 10 வசனங்களிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய புதல்வருக்கு செய்த சில உபதேசங்களை ஞாபகப்படுத்தி ஒரு வரலாற்று கதையை எங்களுக்கு முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இது நாங்கள் எல்லோரும் கவனத்தில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான பல நல்ல சிந்தனைகளை எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலேதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியா இல்லையா என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் தெளிவாக குர்ஆனிலோ ஹதீஸ்களிலோ ஒரு நபி என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் புலப்படவில்லை. அவரை ஒரு நல்லடியாராகத்தான் குர்ஆன் அறிமுகப்படுத்துகின்றது. முன்னொரு காலத்திலே வாழ்ந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நைல் நதி கரையோர பிரதேசத்திலே வாழ்ந்திருக்கலாம் என சில வரலாற்று ஆசிரியர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு நெருக்கமான காலத்தில் வாழ்ந்தவராக அல்லது அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவராக சில வரலாற்று ஆசிரியர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். சாதாரண ஒரு அடிமை பரம்பரையில் வந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருவராகத்தான் அவர் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவருடைய சில நல்ல பண்பாடுகளின் விளைவாக, அவருடைய ஒரு நல்ல முன்மாதிரியின் விளைவாக அல் குர்ஆனிலே 114 அத்தியாயங்களிலே ஒரு சூறாவுக்கு அல்லாஹ் அவருடைய பெயரை சூட்டி இருக்கிறார். சூரா லுக்மான் அனைக்கனவே சொன்ன 31வது அத்தியாயத்துக்கு அல்லாஹ் தஆலா அந்த நல்லடியாருடைய பெயரை சூட்டி இருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில எங்களுக்கு படிப்பினை எடுக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு அடிமையாக ஒரு ஏழையாக இருந்தாலும் கூட ஒரு ஞானியாக, ஒரு அறிஞராக, ஒரு கற்றவராக அவர் காணப்பட்டார் என்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா அவருடைய அறிவை கண்ணியப்படுத்தி அவருடைய பெயரிலே ஒரு அத்தியாயத்தையே நமக்கு குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கிறான் என்பது ஒரு முக்கியமான விடயம். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவான ஒரு செய்தியிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. அவர் சொன்னதாக ஒரு கருத்து பதிவாக இருக்கிறது. நான் என்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்வேன், நாவை கவனமாக காத்துக் கொள்வேன்,
ஹலாலானவைகளை மாத்திரம்தான் சாப்பிடுவேன், எனது கட்டை பாதுகாத்து வந்தேன், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வந்தேன், எனது பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றி வந்தேன், விருந்தாளிகளை சங்கை செய்து வந்தேன், அன்றைய அயலவர்களுக்கு மரியாதை செய்து வந்தேன், எனக்கு தொடர்பில்லாத சம்பந்தம் இல்லாத விடயங்களில் மூக்கு நுழைப்பதை விட்டும் தவிர்ந்து தேவையற்ற விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னுடைய மரியாதையை நான் பாதுகாத்துக் கொண்டேன், அதுதான் இன்றைய என்னுடைய இந்த உயர்நிலைக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பண்பாடுகளின் சிகரமாக நிறைய நல்ல பண்புகள் தன்னிடத்திலே கொண்ட ஒருவராக, சமூக உறவுகளை நல்ல முறையில் வலுப்படுத்தக்கூடிய ஒருவராக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் என்பது இந்த செய்தியிலிருந்து எங்களுக்கு தெளிவாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை மிக கவனமாக வளர்த்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு சிறு பிராயத்திலிருந்து ஒரு வாலிப பருவத்தை அடைவதற்கு முன்னால் அவருக்கு சில உபதேசங்களை சொல்லி அவரை நல்வழிப்படுத்துகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் சொன்ன அந்த ஒரு 7-8 அறிவுரைகள் இன்று 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மிக பொருத்தமானதாக, அப்பட்டமாக பொருந்தி போகக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பது மிக ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இன்றைய நவீன குழந்தைகளுக்கு ஒரு தந்தையாக இன்று வீட்டுக்கு போய் நாங்கள் சொல்ல வேண்டிய உபதேசம் என்ன என்று யோசித்தால், சூரா லுக்மானிலே சொல்லப்படுகிற அந்த உபதேசங்களை சொன்னால் போதுமானது என்ற அளவுக்கு ஒரு கருத்து செறிவுமிக்க உபதேசங்களாக அவை அமைந்திருக்கின்றன என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அல்லாஹ் தஆலா சூரா லுக்மானிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை பற்றி சொல்கின்ற போது, வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா, நாங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மத்தை, ஞானத்தை, அறிவை கொடுத்திருந்தோம். எதற்காக தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒருவராக அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த நன்றி செலுத்துவது என்பது நாங்கள் வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது மாத்திரம் அல்ல, அது ஒரு வகை நன்றியாக இருக்கலாம். உண்மையாக அறிவு கிடைக்கப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவருடைய அறிவை சமூகத்துக்காக பயன்படுத்துவது, அவருடைய சிந்தனையை, அவருடைய கொள்கையை, அவருடைய அறிவை, அவர் பெற்ற ஞானத்தை சமூகத்துக்கு பயன்படும் வகையில் பயன்படுத்துவதுதான் அல்லாஹ்வுக்குரிய நன்றி. சொத்துக்கள் செல்வங்கள் கிடைத்திருக்கின்ற ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது மாத்திரம் நன்றி அல்ல, அதனை அல்லாஹ்வுடைய பாதையிலே தேவையான சமூகத்திலே நலிவுற்ற தேவையுற்றவர்களுக்கு செலவழிப்பதுதான் அங்கு நன்றியாக மாறுகின்றது. அதுபோலதான் இங்கே அல்லாஹ் தஆலா இவரை நன்றியுடையவராக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவருக்கு ஹிக்மத்தை கொடுப்போம் என்று சொல்கிறார். அந்த ஹிக்மத்தை, அந்த ஞானத்தை, அந்த அறிவை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கும் பயன்படுத்தி அந்த நல்ல அறிவுரைகளை சொல்கிறார்கள். சமூகத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்தினார்கள். அவர் தனக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக அவர் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் செய்த அந்த உபதேசத்திலே அழகான ஒரு வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பொதுவாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை அழைக்கின்ற போது இந்த முன்மாதிரியை பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அவர்கள் அங்கு பயன்படுத்திய சொல் யா புனைய, அப்படித்தான் அவர்கள் ஒவ்வொரு உபதேசத்தையும் தொடங்குகின்றார்கள். யா புனைய, இந்த யா புனைய என்பது அரபு மொழியிலே அன்பு கலந்த தொழிலே பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை. சாதாரணமாக மகன் என்றால் இப்னு என்று கூப்பிட வேண்டும், யா இப்னி என்று கூப்பிட்டு இருக்க முடியும். ஆனால் இதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்ற போது யா புனைய என்று அழைப்பதாகத்தான் குர்ஆன் சொல்கிறது. இந்த யா புனைய என்கின்ற இந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு பெரும் உளவியல் இருக்கிறது. பிள்ளைகளை அவர்களுடைய கௌரவத்தை கொடுத்து, அவர்களுடைய மரியாதையை கொடுத்து, அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து அழைக்க வேண்டும். அது சிறிய பிள்ளையா இருக்கலாம், எங்களுக்கு வந்த குழந்தைக்கு இடையில் 20, 30, 40 வருடங்கள் இடைவெளி இருக்கலாம். ஆனாலும் பிள்ளைகளை அழைக்கின்ற போது மரியாதை கலந்த துணையோடு, அன்பு கலந்த துணையோடு அவர்களை அழைத்து உறவாட வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையை இந்த சூரா எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. யா முனையே, என்னுடைய அருமை மகனே, என்னுடைய இரக்கத்துக்குரிய மகனே என்ற துணையிலேதான் நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு அழைத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு பெற்றாருக்கும் பிள்ளைக்கும் இடையிலான அந்த உறவு ஒரு நல்லுறவாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தில் சில வீடுகளிலே தாய் தந்தையர்கள் பிள்ளையை அழைக்கின்ற போது மிக மோசமான வார்த்தைகளை சொல்லி அல்லது மிருகங்களுடைய பெயர்களால் கூட பிள்ளைகளை அழைக்கின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். இது உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். பிள்ளைகளோடு மிக அன்பாக, இரக்கமாக, அன்பு கலந்த துணியோடு உரையாட வேண்டும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு இதனூடாக கற்றுத் தருகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே அடுத்ததாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது அவர்கள் பிள்ளைக்கு சொன்ன உபதேசம் லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. இன்ன ஷிர்க லகுல் முனம், நிச்சயமாக இந்த
ஷிர்க் என்கின்ற இந்த இணை வைத்தல் மிக பெரும் அநீதி என்று சொல்கிறார்கள். மிக பெரும் அநீதி. இதுதான் தன்னுடைய குழந்தைக்கு சொன்ன முதலாவது வசியம். உபதேசத்திலே முதலாவது சொன்னது ஈமானுடைய வசியம். ஈமானை பற்றிய சிந்தனையை என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்று மாத்திரம் சொல்லவில்லை, அது ஒரு மிக பெரும் அநீதி என்று சொல்கிறார். எப்படி அநீதி? அல்லாஹ் தந்த உயிரை உடலிலே வைத்துக் கொண்டு, அல்லாஹ் தந்த உடலிலே அல்லாஹ் அளித்த ரிஸ்கை அனுபவித்துக் கொண்டு, அல்லாஹ் தந்த காற்றை சுவாசித்துக் கொண்டு, அல்லாஹ்வுடைய பூமியிலே வாழ்ந்து கொண்டு அந்த அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது உண்மையில் மிகப்பெரிய அநீதி. அல்லாஹ் தந்த அத்தனையும் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு மாறு செய்வது என்பது மிகப்பெரிய அநீதி என்பதை தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக தன்னுடைய பிள்ளை முதலாவது உபதேசமாக சொல்கின்றார். உண்மையில் நாங்களும் நம்முடைய குழந்தைகளுக்கு சிறிய வயதிலிருந்து இந்த ஈமானிய சிந்தனையை ஊட்டி வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வை அழகிய முறையில் அறிமுகப்படுத்தி கொடுக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையான நடைமுறை அல்லாஹ்வை பற்றிய நெகட்டிவான விடயங்களுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்கும். பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற போது அல்லாஹ் தண்டிப்பான், நரகத்திலே போடுவான், வாயிலை சூடு வைப்பான், சொல்லாது என்று பிள்ளையை நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு பயம் காட்டி வளர்க்கின்ற போது சில போது பிள்ளை உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றி ஒரு பிள்ளையான பிரமையை ஏற்படுத்திக் கொள்ளும். அல்லாஹ் ஒரு வன்முறையாளர், அவன் எப்போது மக்களை தொந்தரவு செய்பவன், சந்திப்பவன், கடுமையானவன் என்ற ஒரு சிந்தனை பிள்ளைகள் உள்ளத்தில் வழங்குவது. ஆனால் உண்மை அப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் அவனுடைய கோபத்தை விட விசாலமானது என்பதை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய இறக்க கூடாது. அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் மாத்திரம் இல்லை என்றால் நாங்கள் யாரும் பாவம் செய்து கொண்டு இவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு இருப்பதால் தான் நாங்கள் இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற எத்தனையோ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அழித்து விடவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சொல்லி பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டும். அந்த இறை நம்பிக்கை அவ்வாறான ஒரு தெளிவை நாங்கள் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய நல்ல சிந்தனையை, பாசிட்டிவான விடயங்களை அதிகமாக பேச வேண்டும். அதற்காக நரகத்தை பற்றி பேசக்கூடாது என்பதல்ல, சுவனத்து இன்பங்களை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாக்களில் இருக்கிற எத்தனையோ அழகான வழிமுறைகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு அறிவூட்டுவதன் மூலம் அந்த ஈமானிய உணர்வை அல்லாஹ் பற்றி வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய நண்பனாக இருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹ் இப்ராஹிம கலீலா, எப்படி அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக நேசனாக எடுத்துக்கொண்டானோ அப்படி எங்களையும் அல்லாஹ் தஆலா நேசனாக எடுத்துக்கொள்ள காத்திருக்கின்றான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசனாக நாங்கள் மாறிவிட்டால் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், கவலையோ துன்பமோ பயமோ இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வை பற்றி பாசிட்டிவாக பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கின்ற போது, அல்லாஹ்வை நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை கொடுக்கின்ற போது, அல்லாஹ் இதை அவதானித்துக் கொண்டிருக்கிற அந்த உணர்வை கொடுக்கின்ற போது பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாவம் பற்றிய உணர்வு கரிசனை குறைகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த உபதேசத்தில் முக்கியமான ஒரு விடயம் தான் பெற்றோரை நீ கண்ணியமாக நடக்க வேண்டும், பெற்றோருக்கு நன்றி பாராட்ட வேண்டும். இந்த வசனங்களை பேசுகின்ற போது அல்லாஹ் தாய் தந்தையினருடைய சிறப்புகளை அந்த வசனங்களிலே பேசிக் கொண்டு போகின்றார். பெற்றோர்கள் பட்ட கஷ்டங்களை ஞாபகப்படுத்துகின்றார். எப்படி ஒரு தாய் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்து உன்னை பெற்றெடுக்கிறார், பெற்றெடுத்தாலும் பிறகு பாலூட்டுவதற்காக எப்படி கஷ்டப்படுகிறாள் என்ற விடயங்களை எல்லாம் இந்த வசனங்களிலே அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டு போவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பெற்றாருக்கு நீங்கள் நன்றியுடையவராக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கின்றார். ஆனால் இன்று சமுதாயத்திலே வித்தியாசமான நடைமுறை உருவாகி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அண்மையிலே ஒரு சம்பவம் எமது பிரதேசத்திலே நடந்து வருகிறது. ஒரு தந்தை காயத்தோடு வருகிறார் நெற்றியிலே. என்ன விடயம் என்று விசாரித்த போது அவர் சொன்ன விடயம் மிகவும் ஆச்சரியத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியது. தன்னுடைய மகன் வெறும் 8ஆம் ஆண்டு 8ஆம் தரத்திலே படிக்கின்ற ஒரு பிள்ளை, ஆனால் மொபைல் கேமுக்கு அடிமையாகி போயிருக்கிறான். எந்நேரமும் அந்த போனிலேயே தான் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். நான் அவனிடம் இந்த போனை சற்று கடினமாக பேசி அந்த போனை பறித்த போது ஆத்திரத்தில் என்னை தள்ளிவிட்டான். நான் கொண்டு போய் வீட்டிலே இருந்த அலுமாரியிலே விழுந்து இங்கு எனக்கு காயம் ஏற்பட்டு விட்டது என்ற சின்ன செய்தியை அவர் அழுதவராக சொன்னார். கேள்விப்பட்ட போது மிகவும் கவலையாக இருந்தது. ஒரு தந்தையோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற தாய் தந்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், அவருடைய சிறப்புகள், விடயங்களை பற்றி நாங்கள் அதிகம் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இப்படியான சம்பவங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு வகையில் அந்த பெற்றோரும் ஒரு காரணம்.
சரியாக அந்த ஈமானிய உணர்வை, சிந்தனையை, சமூக உணர்வை, பெற்றாரை பற்றிய அந்த மரியாதையை, மதிப்பை கொடுத்து வளர்க்காததன் விளைவுதான் இப்படியான ஒரு விடயமாகவும் சில பேர் இருக்க முடியும். ஒரு விதமாக சொல்ல முடியாது. சில போது பெற்றாருடைய வளர்க்கும் ஒரு காரணமாக இருந்திருக்க முடியும் என்பதை நாங்கள் ஞாபகம் பெற்று விரும்புகிறோம். எனவேதான் இன்று நன்றி கட்ட தனம், பெற்றாருக்கு நன்றி கட்ட தனம் என்பது மிக அதிகரித்திருக்கிறது. கஷ்டப்பட்டு படிக்க வைத்து அவர்களுக்காக சம்பாதித்து அவர்களுக்கு ஒரு தொழிலை அமைத்துக் கொடுத்து நல்ல திருமணத்தை அமைத்துக் கொடுத்து இவ்வாறெல்லாம் கஷ்டப்படுகின்ற பெற்றோர் தன்னுடைய கடைசி காலத்தை ஒரு மூலையிலே, ஒரு குடிசையிலே, ஒரு தகரக்கொட்டிலே, சில போது முதியோர் இல்லங்களிலே கழிக்கின்ற நிலைமைகள் நம்முடைய சமுதாயத்தில் இல்லாமல் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சில போது சில தந்தைமார் உழைக்கின்ற காலத்தில் மிக கண்ணியமாக உழைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கணக்கு பார்க்காமல் செலவழித்து வாழ்ந்தவர்கள் வயோதிப பருவம், இப்போது வருமானம் இல்லை. ஆனால் பிள்ளைகளிடத்திலே ஒரு 100 ரூபாயை கூட கேட்டுக்கொள்ள முடியாத அவல நிலையில் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் அவர்களிடம் அவருடைய தேவையை கேட்காமல் கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சில போது சில பெற்றோர்கள் அதுக்கு தேவையற்றவர்களாக இருக்கலாம், வசதியோடு இருக்கலாம், தொடர்ந்து வருமானம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் பல பெற்றோர்கள் முதுமை பருவத்தை அடைகின்ற போது யாரிடம் போய் இன்றைய தன்னுடைய சொந்த செலவு தனக்கு விருப்பமான ஒரு பொருளை வாங்கிக் கொள்வதற்கு கூட எனக்கு வருமானம் இல்லையே என்று மனதால் நொந்து பிள்ளைகளிடத்திலே நான் கேட்பதா என்னுடைய கௌரவத்தை விட்டு கேட்காமலேயே இருக்கின்ற பலர் என்று நாங்கள் சமூகத்திலே பார்க்கிறோம். கட்டாயம் வயது மதிந்த பெற்றோர்களாக அவர்களுக்கு தேவை இருக்கிறதோ இல்லையோ எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் கட்டாயம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் தக்வா. இறை உணர்வு, இறை பிரமையை தன்னுடைய மகனுடைய உள்ளத்திலே அவர்கள் விதைக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், மகனே, ஒரு கடுகு விதையின் அளவுக்கு நீ ஏதாவது ஒரு நன்மையை செய்தாலும் தீமையை செய்தாலும், அதனை நீ மறைத்து ஒரு பாலைவனத்திலே செய்தாலும் அல்லது வானங்களிலே வைத்து செய்தாலும், பூமியிலே எந்த பாகத்தில் வைத்து செய்தாலும் அல்லாஹ் அதனை அறியாமல் இருக்க மாட்டான். கடுகு விதை, கடுகு விதைகளை இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். அந்த அளவுக்கு ஒரு செயலை நீ செய்தாலும் கூட அல்லாஹ் அதனை அவதானித்துக் கொண்டுதான் இருப்பான். நிச்சயமாக அல்லாஹ் லதீஃபுல் ஹபீர், மிக மிக அறிந்தவனாகவும் நுணுக்கமாக அறிந்து ஆராயக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்ற விடயத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்கிறார். மூன்றாவது சொன்ன உணர்வு இது. நாம் பலர் பெற்றோராக தோற்று போகிற இடமும் இதுதான். நாம் பிள்ளைக்கு அது விரும்பியதெல்லாம் வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறோம். பிள்ளைக்கு விதம் விதமா உடுப்பு அழகு பார்க்க தயாராக இருக்கிறோம். பிள்ளை சொல்லுகின்ற இடங்களுக்கு கூட்டி செல்ல தயாராக இருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு பிள்ளையுடைய உள்ளத்திலே இறை சிந்தனையை, அல்லாஹ் பற்றிய அந்த உணர்வை கொடுத்து வளர்க்கிறோம் என்பது ஒவ்வொரு பெற்றோரும் கேட்க வேண்டியிருக்கிறது. அதனுடைய விளைவைத்தான் இந்த இளைஞர் சமுதாயத்திலிருந்து நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை குற்றம் சொல்லி பிரயோசனம் இல்லை. அவர்களுக்கு அந்த உணர்வு கொடுத்து வளர்க்கப்படவில்லை. அந்த உணர்வை தான் அழகாக கொடுக்கிறார். நீ விதை, கடுகு விதை அளவுக்கு நீ நன்மை செஞ்சாலும் அதுவும் அல்லாஹ்விடத்திலே கணக்குக்குரியது. மகனே, அல்லாஹ் நீ அவதானித்துக் கொண்டிருக்கிற அந்த சிந்தனை ஒரு பண்பையாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கிறோம். பிள்ளைகளை தண்டிப்பது, அவர்களை கடுமையாக நோயிலை செய்வது என்கிற தப்பால் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சரியான அறிவுகளை நாங்கள் செய்யாது விட்டால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் முரண்பாடான பிள்ளைகளாக, முரண் நடத்தை கொண்டவர்களாக மாறுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவேதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவனமாக அந்த சிந்தனையை கொடுக்கிறார்கள். மகனே, நீ கடுகு விதை அளவுக்கு ஒரு நன்மையை தீமையை செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருப்பதில்லை. எனவே ஒழிப்பு செய்தாலும் ஒரு பாவத்தை அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ற சிந்தனை கவனமாக சிறு வயதிலே ஊட்டப்பட வேண்டிய சிந்தனை என்பதை இந்த மூன்றாவது விடயம் சொல்கிறோம். நாலாவது விடயம் தான் மிக பிரதானமான விடயம். மீண்டும் அழைக்கிறார் தன்னுடைய மகனை. இந்த மூன்று விஷயத்தையும் சொல்லிட்டு மீண்டும் தன்னுடைய பிள்ளையை ஒரு வெளிப்படை செய்து அவருடைய கவனத்தை சிதறவிடாமல் மீண்டும் எடுத்து, என்னுடைய அருமை மகனை அகிமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவாயா. ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசத்தை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார். நீ தொழுகையை எந்த கட்டத்திலும் விட்டுவிடாத, தொழுகையை நிலைநாட்டுவாயாக என்ற ஒரு சிந்தனையை அங்கு அவர்கள் சொல்கின்றார்கள். இன்று ஒரு காலத்திலே பள்ளி வாயில்களிலே நிறைய சிறுவர்கள், இளைஞர்கள் அதிகமாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தன. ஆனால் இப்பொழுது அது அருகி வருவதை நாங்கள் கண்டு கவலை அடையக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். ஒரு சில விரல்கள் தண்ணக்கூடிய சிறுவர்களை தவிர சுபவு தொழுகைக்கு நாங்கள் அதிகமான சிறுவர்களை காண கிடைப்பதில்லை. அதிகமான பெற்றோர்களே பிள்ளைகளை சுபவு தொழ வைப்பதில்லை. மிக சிம்பிளாக அவர்கள் சொல்லி தப்பிவிட பார்க்கிறார்கள். ஒழுங்குறாங்க இல்லை என்று மிக சுலபமாக சொல்லி தப்பிக்க பார்க்கலாம். ஆனால் உண்மையில் இந்த பாவம் அந்த பிள்ளைக்கு சேருமோ இல்லையோ கட்டாயம் அந்த பெற்றோருக்கு சேரும். உரிய காலத்தில் 7 வயதை அடைந்தால் அந்த குழந்தைக்கு தொழுகையை பயிற்றுவிப்பது பெற்றோருடைய ஒரு கடமை. அதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார்கள். என்னுடைய அருமை மகனே,
ஒருபோதும் தொழுகையை விட்டுவிடக்கூடியவனாக இருக்கக்கூடாது. தொழுகை நிலைநாட்டுவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு அறிஞரிடத்திலே போய் ஒரு தாய் கேட்கிறார், நான் என்னுடைய பிள்ளையின் மீது அதிகமான அன்பும் பாசமும் இரக்கமும் வைத்திருக்கிறேன். அவனை கஷ்டப்படுத்துவதை, அவன் சங்கடப்படுவதை நான் விரும்புவதில்லை. காலையிலே அவன் மிகவும் டயர்டாக தூங்கிக் கொண்டிருப்பான். அவனை சுபமுக்கு எழுப்புவதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. அவனது தூக்கத்தை கெடுத்து அவனை எழுப்பி அவனை எழுச்சியை வைத்து தொலை வைத்து கொஞ்சம் மனசுக்கு சிரமமாக இருக்கிறது. இது பாவமா என்று கேட்கின்றான். அப்பொழுது அந்த இஸ்லாமிய அறிஞர் கேட்கிறான் அந்த பெண்ணிடத்திலே, நீ உன்னுடைய பிள்ளை தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது திடீரென அந்த அறையிலே நெருப்பும் பிடித்து பற்றி எரிகிறது. இப்பொழுது குழந்தை டயர்டாக தூங்குகிறது, தூங்கட்டும் என்று தூக்கத்தை எடுக்காமல் பிள்ளையை பார்த்துக் கொண்டிருப்பீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அந்த தாயார் உடனடியாக சொன்ன, நிச்சயமாக நான் அப்படி இருக்க மாட்டேன். ஏன்? என்னுடைய குழந்தையினுடைய உயிர், நான் பாசத்துக்கும் நேசத்துக்கும் என்னுடைய பிள்ளை நெருப்பிலே எரிவதை நான் விரும்புவேனா? நிச்சயமா நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார். அப்போது அந்த அறிஞர் இலகுவாக கேட்டார், இந்த உலகத்தில் நெருப்பிலே என்னுடைய குழந்தை எரிந்து விடும் என்ற அச்சத்தால் அந்த குழந்தையின் தூக்கத்தை கெடுத்து அதனை எழுப்புவதற்கு அந்த அறையை உடைத்தாவது சென்று நீ முயற்சிப்பாய் அல்லவா? நாளை மறுமையிலே சுபம் சொல்லாமல் தூங்குவதற்கு அவனுடைய பிள்ளை நரக நெருப்பிலே விழுந்து கிடப்பதை நீ விரும்புகிறாயா? உண்மையாக பாசம் உனக்கு இருந்தால், நேசம் இருந்தால் எக்காரம் எப்படியாவது அந்த குழந்தையை சுபம் எழுப்பி விடுவாய் என்ற விஷயத்தை அழகாக உணர்த்தி அறப்பதை நாங்கள் எங்க சிந்தனை உங்களுக்கு பெறும். எல்லோருடைய வீட்டிலும் சிறியவர்கள் இருப்பார்கள். அவர்களை தொழுகை, ஜமா தொழுகைக்கு பழக்கப்படுத்துகின்ற, கையோடு அவர்களையும் கூட்டிக் கொண்டு செல்கின்ற ஒரு பழக்கம் எங்களிடத்தில் கட்டாயம் வர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். நாலாவதாக தன்னுடைய மகனுக்கு சொல்லுகின்ற அந்த விடயத்திலே நாலாவது மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். நீ நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்கணும். சமூக உணர்வை கொடுக்கிறார். முதலாவது ஈமான், இரண்டாவது பெற்றோர், மூன்றாவது தக்வா. இப்பொழுது நாலாவதாக குழந்தைக்குள் ஊட்ட விரும்புகின்ற அந்த விடயத்தை பாருங்கள், சமூக உணர்வு. ஒரு காலத்திலே நம்முடைய பிரதேசங்களிலே நிறைய இளைஞர் கழகங்கள் இருந்தன, நிறைய கழகங்கள், நிறைய அமைப்புகள் இருந்தன, பல சமூக சேவை நிறுவனங்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் இப்பொழுது படிப்படியாக அந்த உணர்வு அறிந்து வருகிறது. சமூகத்திலே இந்த எந்த ஒரு காரியத்தையும் பணம் கொடுத்துத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற நிலை இன்று உருவாகி இருக்கிறது. சாதாரண ஒரு சிரமதான பணிகளை கூட ஒரு காலத்திலே போட்டி போட்டுக் கொண்ட இளைஞர்கள் சமூக விவகாரங்களில் பங்கெடுத்துக் கொண்ட காலம் இருந்தது. ஆனால் இப்போது சுயநல உணர்வு மேலிட்டு இருப்பதற்கு காரணம் நம்முடைய வளர்ப்பு முறை. பிள்ளைகளுக்கு இந்த உணர்வை கொடுத்து நாங்கள் வளர்க்கவில்லை. தீமையை தீமை என்றும் நன்மையை நன்மை என்றும் சொல்லி வளர்க்காததன் விளைவு இந்த தீமைக்காக குரல் கொடுப்பவர்களாக பிள்ளைகள் மாறியிருக்கிறார்கள். அண்மையிலே ஒரு விபத்து நடைபெறுகிறது இந்த கடற்கரை வீடுகளிலே. உண்மையில் பிழை அந்த இளைஞர்களுடைய புறத்தில் இருக்கிறது. அப்பாவியாக வந்த ஒருவர் அங்கே மாட்டிக்கொள்கிறார். உடனடியாக அந்த இடத்தில் அவர்கள் ஆட்களை சேர்த்துக் கொள்கிறார்கள், அவருடைய அந்த பட்டாளத்தை இணைத்துக் கொள்கிறார்கள். அங்கிருந்த அந்த பெரிய நபரோடு மிக மோசமான முறையிலே வாய்த்திருக்கும் கை கலப்பில் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள். இதற்கு இத்தனைக்கு தவறை செய்தவர்களே தண்டனையையும் கொடுக்கின்ற நிலைமையை நாங்கள் பார்த்து மிகவும் கவலை அடைந்தோம். என்ன, என்னுடைய ரோஷத்தை எங்களோடு மோதிவிட்டார், தூண்டிவிட்டார், எனவே அவரை நாங்கள் பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு. நான் செய்வது தவறு, என்னை மன்னிப்பு பெற்ற வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை, அது கொடுக்கப்படவில்லை. நன்மையை நன்மை என்றும் யார் செய்தாலும் தீமையை தீமை என்றும் சுட்டிக்காட்டுகின்ற அந்த உணர்வு பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்க்கப்படும். மகனே மகளே, நானே தவறு செய்தாலும் பாப்பாவாக இருந்தாலும் எனக்கு அதனை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். தாயாக இருந்தாலும் அதனை சொல்லி வளர்க்க வேண்டும். நான் உம்மா தவறு செய்தாலும் மகன் நீங்கள் அதை சுட்டிக்காட்ட வேண்டும். யாராக இருந்தாலும் தவறை தவறு என்றும் சரியை சரி என்றும் சொல்லும் என்ற மனப்பான்மை வர வேண்டும். அப்படி சொல்வதால் சில போது உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும். அதையும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், வஸ்பிர் அலா மா அஸாப். நீ இப்படி நன்மையை தீமையை தடுக்கின்ற போது உனக்கு வரும் இன்னல்களை பொறுமையாக சகித்துக்கொள். நிச்சயமாக வரும். நன்மையை தீமையை தடுத்து நேர்மையாக வாழ்ந்தால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்போதெல்லாம் பொறுமையாய் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான ஒரு உபதேசத்தை அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், இல்ல வேலைக்கு அஜ்மில் உமூர். இப்படி நன்மையை தீமையை தடுக்கின்ற இந்த காரியம், அதிலே பொறுமையாக இருத்தல் என்பது லேசான காரியம் அல்ல. அஜ்மில் உமூர், அது பிரமாண்டமான ஒரு விஷயம், லேசான விஷயம், கஷ்டமான ஒரு விஷயம். கோபம் வரும். நன்மையை தீமையை தடுக்கின்ற போது அவன் நமக்கு எதிராக செயல்படுவான். நாம் நன்மையை செய்திருப்போம், நமக்கு எதிராக தீமையை. இந்த நேரத்தில் எல்லாம் பொறுமையை கடைபிடிப்பது என்பது மிக கஷ்டமான ஒரு விடயம் வாழ்க்கையில். ஆனால் நீ அதை கடைபிடிக்க வேண்டும் மகனே என்று அந்த சிறிய வயது குழந்தைக்கு அழகான ஒரு உபதேசத்தை சொல்லி வளர்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கு
தஅவாவுடைய விஷயத்தை அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறாங்க. மகனே, நாங்கள் தனி மனிதர்களாக வாழ்ந்துவிட்டு போவதற்கு வரவில்லை. எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நன்மையை நன்மை என்றும் தீமையை தீமை என்றும் அநீதி அநீதி என்றும் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிற இந்த விஷயத்தை அங்கு சொல்லி இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று பிள்ளைகளுக்கு எது அவசியமோ அதை நாங்கள் கொடுக்க தவறிவிட்டு எதுவெல்லாம் அனாவசியமோ அவற்றையெல்லாம் கொடுத்து வளர்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய விளைவுகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக கஷ்டமான நிலையில் உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாயார் கடன் பற்றி தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுத்திருந்தார். அப்பொழுது நாங்கள் கேட்டோம், இவ்வளவு கஷ்டத்தில் உங்களுடைய குடும்பம் இருக்கின்ற நிலையில், அதுவும் இன்னும் ஓய்வு கூட எழுதாத உங்களுடைய பிள்ளைக்கு ஏன் இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டவுடன் தாய் சொன்ன பதில், என்னுடைய மகன் என்னிடத்தில் ஒவ்வொரு நாளும் சண்டை பிடிக்கிறான். மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள். என்னை அவர்கள் அழைப்பதில்லை, என்னை கூட்ட வருவதில்லை, என்னுடைய வீட்டுக்கு அவர்கள் வருவதில்லை. எனவே என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய அந்தஸ்து பாதிக்கப்படுகிறது. எனவே ஒரு பழைய மோட்டார் சைக்கிளாக எனக்கு நீங்கள் வாங்கி தர வேண்டும் அடம் பிடித்தார். எனவேதான் நாங்கள் வாங்கி கொடுக்க முடியும். உண்மையில் இங்கே ஒரு தாயாக அவர் எதை யோசிக்கிறார்? தன்னுடைய பிள்ளை பாவம் அவமானப்படுத்தப்படுகிறது, ஒதுக்கப்படுகிறது, எனவே அதை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறார். ஆனால் உண்மையான சமூக அந்தஸ்தும் உண்மையான சமூகத்திலே கிடைக்க வேண்டிய அந்த சமூக கௌரவமும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலே, கல்வியிலே, கல்வி அடைவதிலே, சமூகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வருவதிலே தான் இருக்கிறது. அதனை அடைவதற்கு முயற்சி செய்ய என்று சொல்வதற்கு அந்த தாய் தவறிவிடுகிறார். எனவே இதனுடைய விளைவு சமூகத்தில் இவ்வாறான பலர் உருவாக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆறாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயம், நீ பூமியிலே மனிதர்களோடு உன்னுடைய கண்ணங்களை திருப்பிக் கொள்ளாது, பெருமையோடு நடந்து கொள்ளாது, எல்லோரோடும் சர்வ சகஜமாக பழகுவராக இருக்க வேண்டும். ஒரு அழகான விஷயம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். ஸ்டேட்டஸ் பார்த்து பழகக்கூடாது, பணக்காரர்களோடு மாத்திரமே சேர வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடாது, எல்லோரையும் இருப்பவர்களை இல்லாதவர்களை அனுசரித்து போக வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். மீண்டும் சொல்கிறார்கள், வலா தம்ஷிபில் அர்வுல் மரஹா, பூமியிலே பெருமை கொண்டு நடந்து விடாது, கண்ணியமாக பணிவாக நடந்து கொள்ள என்ற விஷயத்தை சொல்கிறார்கள். என்று சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பெருமை கொள்வதை நேசிப்பதே இல்லை என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். இந்த பணிவு என்கின்ற பண்பு எங்கள் எல்லோரிடத்திலும் வர வேண்டும். கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை டமஸ்கஸுக்கு பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். குதிரையோடு பெரும் படையோடு போய் கொண்டிருக்கின்ற போது ஒரு நீரோடையை கடக்க வேண்டிய நிலை வருகிறது. எனவே வாகனத்திலிருந்து இறங்கி தன்னுடைய செருப்பை இரண்டையும் கலட்டி அதில் ஒரு முடிச்சு போட்டு தன்னுடைய தோள்களிலே அதை போட்டுக்கொண்டு சாதாரண மனிதராக நடந்து போகிறார். இதை கண்ட அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடும் கவலையாக போகிறது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, முஸ்லிம் சமூக சாம்ராஜ்யத்தின் தலைவர் இப்படி செருப்பை முதுகிலை சுமந்து கொண்டு வெறுங்காலோடு நடந்து வருகிறாரே என்று பார்ப்பவர்களிடத்திலே போய் கேட்கிறார்கள், ஏன் இப்படி ஒரு வலிமை? அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபூ உபைதாவே, இந்த கேள்வியை வேறு யாராவது கேட்டிருந்தால் இந்த பதில் வேற மாதிரி இருந்திருக்கும், நீங்கள் கேட்டு விட்டீர்கள். ஒருபோதும் இப்படியான சிந்தனையை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை வலிமைதான். நாங்கள் எல்லாம் மிகவும் ஒளிவடைந்த நிலையில் இருந்தோம். இஸ்லாம் தான் எங்களுக்கு கண்ணியத்தை தந்தது. அப்படிதான் சொன்னாங்க. நாங்கள் ஒளிவான மனிதர்களாக இருந்தோம் ஜாஹிலியா காலத்தில். இஸ்லாம் தான் எங்களுக்கு இந்த கண்ணியத்தை தந்தது. எனவே இஸ்லாத்தை கொண்டு மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு பெருமையை தவிர, இந்த தீனை கொண்டு மாத்திரம்தான் பெருமையை தவிர பட்டம், பதவி, பணம் இவை எதுவும் எங்களுக்கு பொறுப்பு இல்லை என்ற விடயத்தை அவர்கள் அழகாக சொன்ன விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு 2 விடயங்களை சொல்கிறார்கள். வக்ஸித் ஃபீ மஷீக், உன்னுடைய நடையிலே நீ நடுநிலையை போடுக்கொள். இதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, பௌதீக ரீதியாக கவனமாக நடக்க வேண்டும், வேகம் இல்லாமலும் நெறிவில்லாமலும் நடுநிலையாக நடந்து போக வேண்டும் என்ற ஒரு நேரடி கருத்து இருந்தாலும், இதற்கு நவீன கால சில தஃசீர் ஆசிரியர்கள் வித்தியாசமான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். கஸ்துன் என்றால் டார்கெட், நோக்கம், கோல். இங்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையின் இலக்கை கற்றுக் கொடுக்கிறார். உன்னுடைய பாதையினுடைய இலக்கை தீர்மானித்து கோல் செட்டிங் என்று நவீன கால உலகம் பேசுகின்ற ஒரு விடயத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அப்போது தன்னுடைய மகனுக்கு பேசியிருக்கிறார். மகனே, நீ நடக்கின்ற போது உன்னுடைய பாதை, உன்னுடைய வாழ்க்கை பாதையிலே ஒரு பெரிய கோலோடு போ, ஒரு பெரிய டார்கெட்டோடு போ, ஒரு பெரிய இலட்சிய கனவோடு போ. சாதாரணமாக பயணிக்காதே. உன்னுடைய கனவு என்ன, லட்சியம் என்ன, எதிர்கால உன்னுடைய இலக்கு என்ன என்பதை வைத்து நீ நடந்து கொள்ளும் விடயத்தை சொல்லி அனுப்புவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே
இந்த இரண்டு கருத்துக்களும் பொருத்தமானதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போகின்ற போது முன்புறம் சாய்ந்து நடப்பார்கள், பாதத்தை பலமாக எடுத்து மெதுவாக வைப்பார்கள், அகலமாக அடியெடுத்து வேகமாக நடப்பார்கள். நடக்கும் போது மேடான பகுதியில் இருந்து பள்ளமான பகுதியில் இறங்குவது போல அவர்களுடைய நடை இருக்கும் என்று ஷமாயில் திருமதியிலே அவர்களை பற்றி வர்ணிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். யாராவது அவர்களை அழைத்தால் பகுதியாக திரும்ப மாட்டார்கள், முழுமையாக திரும்பி அவர்களை பார்ப்பார்கள். அவர்களின் பார்வை கீழ் நோக்கி பூமியை பார்க்கபடி இருக்கும். வானத்தை பார்ப்பதை விட பூமியை பார்ப்பதில் அவர்களுடைய பார்வை அதிகமாக இருக்கும் என்று அவர்களை பற்றி வர்ணித்து எழுதப்பட்டிருக்கும் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நடையிலே நடுநிலைமை என்பது வாழ்க்கை பாதையின் இலட்சியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தையும், நடையிலே ஒரு நடைநிலைமையை போன வேண்டும் என்ற விடயத்தையும் சுட்டிக் காட்டுகின்றது. அடுத்ததாக சொல்கிறார்கள், உன்னுடைய குரலை தாழ்த்திக்கொள், ஆக மோசமான குரல் கழுதையின் சத்தம். பேச்சு ஒழுங்கை கற்றுக் கொடுக்கிற எப்படி பேச வேண்டும், சொத்தாக பேச வேண்டும், மெதுவாக பேச வேண்டும், அடுத்தவர்களுக்கு கேட்கின்ற அளவுக்கு சத்தமாக பேசினால் போதும், கடுமையாக கத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அழகான இந்த பண்பாடுகளை எல்லாம் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கலாம். இந்த 8 உபதேசங்களை தான் பிரதானமாக நாங்கள் அந்த வசனங்களில் இன்று எடுத்துக் கொள்கின்றோம். எனவே ஒரு தந்தையாக, அவர் ஒரு வீட்டு தலைவராக, ஒரு குழந்தை வளர்க்கின்ற ஒருவராக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஒவ்வொரு உபதேசத்தையும் என்னுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் போய் சேர்த்திருக்கிறேனா என்பதை சுய விசாரணை செய்து கொண்டு நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வாறான நல்ல விடயங்களை அடிக்கடி போதிக்கின்றவர்களா மாத்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அதனை நடைமுறைப்படுத்தி முன்மாதிரி மிக்க குடும்ப தலைவர்களாக இருப்பதற்கும் நல்ல சந்ததியை எங்களுக்கு வல்ல அல்லாஹ் தஆலா அருள்வதற்கும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிப்பானாக. எங்களை மரணிக்கின்ற போது நல்ல சந்ததிகளை விட்டு இந்த பாக்கியத்தை தருவானாக. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ ஜமீல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فيا عباد الله أوصيكم وإياي بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த அந்த 8 உபதேசங்களை பற்றி பார்த்தோம். அதில் முக்கியமான ஒரு உபதேசமாக அமைந்திருந்ததுதான் தொழுகையை நீ விடாமல் தொழ வேண்டும், நிலைநாட்ட வேண்டும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார்கள். அதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு நடைமுறை விடயத்தை இப்போது பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். இன்று தொழுகை என்று வருகின்ற போது அல்லாஹ் தஆலா சில தொழுகையாளிகளுக்கு சலுகை அளித்திருக்கின்றார். பிரயாணிகளுக்கு சலுகை அளித்திருக்கிறார், நோயாளிகளுக்கு சலுகை அளித்திருக்கின்றார், பெண்களுக்கு சில தொழுகைகளில் சலுகை அளித்திருக்கின்றார், யுத்த களத்திலே தொழுவதற்கென்று ஒரு வித்தியாசமான தொழுகை முறையை கற்றுத்தந்திருக்கின்றார். இவ்வாறு தொழுகையிலே சில சலுகைகள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக நோயாளிகளுடைய தொழுகையை பற்றி நாங்கள் எல்லோரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பலர் நாங்கள் அவ்வப்போது நோய்வாய்ப்பட்டு விடலாம், அல்லது முதுமையிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், நிரந்தர நோயாளிகளாக இருக்கலாம். இந்த சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் தொழுகையை விட்டுவிட முடியாது. தொழுகை எங்களுடைய வாழ்க்கையோடு பிணைந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே ஒரு நோயாளியினுடைய தொழுகை விடயத்தில் நாங்கள் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். கடந்த ரமலானிலும் கூட தொடர்பாக நாங்கள் எமது இந்த பள்ளி வாயிலே சிறு வகுப்புகள் பலவற்றை நடத்தியிருந்தோம். அதில் சொல்லப்பட்ட சில விடயங்களை சுருக்கமாக முன்வைத்ததை பொருத்தம் என்று நினைக்கின்றோம். ஒரு நோயாளியினுடைய தொழுகையை பொறுத்தவரையிலே நோயாளி சலுகை அளிக்கப்பட்டவர். ஏனென்று சொன்னால், நாங்கள் சாதாரண காலத்திலே கடமையான தொழுகைகளை வழமையான முறையிலே தொழுது வந்து ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாக எங்களுக்கு நோய் ஏற்பட்டு வழமையான முறையிலே தொழ முடியாமல் போனாலும் கூட அந்த தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வந்த அமலுடைய கூலி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஹதீஸ்களிலே இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது நோயாளியாக நாங்கள் தொழுக போகின்ற போது ஏற்படுகின்ற சில சிக்கல்கள் தான். அதுல முக்கியமான ஒரு விடயம் நின்று தொழ முடியாமல் போகின்ற விடை. இருந்து தொழ வேண்டிய அவசியப்பாடுகள் ஏற்படுகின்ற நிலைமைகள் பலருக்கு ஏற்பட்டுவிட முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி பேசுகின்ற அதிகமான வசனங்களிலே நின்று தொழ வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக சூரத்துல் பக்ராவினுடைய 238வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக தொழுகையிலே நில்லுங்கள் என்று நின்று தொழுவதை வலியுறுத்தி குர்ஆனிலே வசனங்கள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம், அபூதாவுதிலே பதிவான ஒரு செய்தியிலே உம்மு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வாயில அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று வயது முதிர்ந்த காலத்திலே அவர்களது மேனி சற்று தடுத்திருந்தது. அப்போது தொழுமிடத்திலே ஒரு தடியை எடுத்து அதன் மீது ஊன்றியவராக அவர்கள் தொழுதார்கள் என்ற செய்தி பதிவாய்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சற்று உடம்புக்கு இயலாமல் போகின்ற போது வல்லமையான தொழுகையை விட ஒரு சலுகை அளிக்கப்பட்ட தொழுகைகள் இருக்கின்றன என்பதுதான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலையிலே நாங்கள் தொழுகைக்காக போகின்ற போது நின்று தொழ வேண்டும் என்பது ஒரு ஷரத்துக்களில் ஒன்றாக இருக்கிறது, நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கிறது. நின்று தொழுவதுதான் அடிப்படை. ஆனால் நின்று தொழ முடியாத நிலையில் இருக்கின்றவர்கள் அமர்ந்து தொழுவதற்கு ஆதாரங்கள், சலுகைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் பொதுவாகவே குர்ஆன் சொல்கிறது, எவரையும் அவருடைய சக்திக்கு அப்பாலே அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை. எனவே எங்களுக்கு இயலாத ஒரு காரியத்தை வலிந்து செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நின்று தொழுங்கள், அதற்கு முடியவில்லை என்றால் நீங்கள் உட்கார்ந்து தொழுங்கள் என்று உட்கார்ந்து தொழுவதற்கு அனுமதி அளித்திருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாள் குதிரையிலே பயணித்து போன போது தவறு விழுந்து கீழே விழுந்து அடிபட்டு விடுகிறது. அவருடைய வலப்பக்க தோல் அப்படியே காயப்பட்டு விடுகிறது. அவர்கள் நின்று அவர்களை நலம் விசாரிக்கிறதுக்காக சில சஹாபாக்கள் போகிறார்கள். அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். தொழுகை நேரம் வந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுவித்தார்கள், ஆனால் நின்று தொழுவிக்கவில்லை, அமர்ந்த நிலையிலே தான் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் என்று வருகிறது. எனவே இப்படி ஏராளமான ஹதீஸ்கள் அமர்ந்து தொழுவதை அனுமதித்து இயலாத, உண்மையிலேயே நின்று தொழ இயலாத ஒருவர் அமர்ந்து தொழுவதற்கு ஆதாரங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே அமர்ந்து தொழுதார்கள், எப்படி அமர்ந்து தொழுதார்கள் என்ற விடயத்திலே நவீன காலத்திலே பல வாத பிரதிவாதங்கள், தனியான நூல்கள், ஆய்வு கட்டுரைகள் என்று பல வாதங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் அமர்ந்து தொழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அவர் நிலத்தில் அமர்ந்து தொழக்கூடிய சக்தி உடையவராக இருந்தால் நிலத்திலே இருந்து தொழுவதுதான் மிக ஏற்றமானது. கதிரைகளில் அல்லது கட்டில்களில் அல்லது வேறொரு உயரமான இடத்தில் இருந்து தொழுவதை விட நிலத்திலே சுஜூது செய்யக்கூடிய நிலத்திலே இருந்து தொழுவது ஏற்றமானது என்ற கருத்தை தான் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து தொழுவதை நான் கண்டேன். அவர்கள் இரு கால்களையும் மடித்து சம்மணம் போட்டு அமர்ந்த நிலையிலே அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து தொழுகிற சந்தர்ப்பத்தில் கீழே இருந்து தொழுவதற்கான செய்திகள் தான் அதிகமாக பதிவாகியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். புகாரியிலே வரக்கூடிய இந்த செய்தியும் பொதுவாக சொல்கிறது, நீங்கள் நின்றவர்களாக தொழுங்கள், முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுங்கள், அதற்கு முடியாவிட்டால் ஒரு பக்கம் ஒரு கழித்து சாய்ந்தவர்களாக தொழுங்கள், இன்னும் ஒரு வாயத்திலே அதற்கும் அதிகமாக அதற்கு முடியாவிட்டால் செய்கை செய்தாவது நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று வந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த ஹதீஸ்களின் அடிப்படையாக நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹ் சக்திக்கு அப்பால் எங்களை சோதிப்பதில்லை என்ற அடிப்படையிலே ஒருவர் நின்று தொழுவதுதான் அடிப்படை. ஆனால் அவருக்கு நின்று தொழ முடியாது என்ற ஒரு நிலை வருகின்ற போது அவர் அமர்ந்து தொழுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது. அமர்ந்து தொழுவதில் மாக சிறந்தது அவருக்கு நிலத்திலே இருந்து தொழ முடியுமா இருந்தால், அத்தகையாத்திலே இருப்பிலே இருந்து தொழ முடியுமா இருந்தால் தொகுவை சற்று குனிந்து சுஜூதை அதைவிட சற்று அதிகமாக குனிந்து தொழுகையை தொழ முடியும். இதுதான் ஆக சிறந்த வழிமுறை என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் வலியுறுத்தி சொல்கின்றார்கள். இருந்தாலும் ஒருவருக்கு நிலத்திலும் இருக்க முடியாத நிலை இருந்தால் இவர்கள் கதிரையிலோ அல்லது வேறொரு இடத்திலோ இருந்து அமர்ந்து கொள்வதற்கு அனுமதிக்க முடியும் என்ற கருத்தையும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆகவே கதிரையிலிருந்து அமர்ந்து தொழக்கூடாது என்று சில இஸ்லாமிய அறிஞர்கள் பத்துவா கொடுத்திருக்கிறார்கள். தொழக்கூடாது, அது அனுமதிக்கப்பட்டதல்ல என்ற நிலைப்பாட்டிலும் சிலர் இருக்கிறார். ஆனால் அவ்வாறு தடுப்பதற்கு போதிய ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் ஒருவருக்கு இயலாமல் போனால் அடுத்தும் தொழ முடியும், சைக்கிளையாலும் தொழ முடியும் என்று இருக்கின்ற போது அவரவருக்கு சக்திக்குட்பட்ட வகையில் ஒருவர் தொழுகையை நிறைவேற்ற முடியும். ஆனால் நீ கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நின்று தொழ சக்தியுள்ள ஒருவர் அந்த தொழுகையை அமர்ந்து தொழுதால் அந்த தொழுகை பாத்திலாகும், அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற கருத்து பெரும்பாலும் எல்லா இஸ்லாமிய அறிஞர்களுக்கும் கருதப்பட்டுள்ளது. நின்று கொள்ளக்கூடிய சக்தியுடைய ஒருவர் அமர்ந்து கொள்ளும். இன்று எப்படி மாறி இருக்கிறது என்றால், கதிரைகளில் அமர்ந்து கொள்கின்ற வீதம் மிகவும் அதிகரித்து சிறுவர்கள் கூட
இன்று கதிரையில் அமர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரண சின்ன காயத்துக்கு கூட கதிரை எடுத்து போட்டு கதிரையில் இருந்து கொள்வது. மதரசாவுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் கூட அவ்வாறு கொள்வதை நாங்கள் பல தடவை அவதானித்து அதனை தடுத்து இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தொழக்கூடிய அமைப்பு இருக்கின்ற நிலையை ஏன் நீங்கள் கதிரையில் இருந்து கொள்வது? ஏனென்றால் அவர்கள் பெரியவர்களை பார்த்து அதனை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கின்றார். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பைஹக்கியிலே பதிவான இந்த செய்தி இதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக சொன்னார். அந்த நோயாளிக்கு வளமையாக தொழுவது போல் தொழ முடியாது. அவர் ஒரு தலையணையை எடுத்து வைத்துக் கொண்டு அதன் மீது தொழுது கொண்டு இருக்கிறார். இதை கண்ட நபி அவர்கள் ஆத்திரப்பட்டு அந்த தலையணையை எடுத்து வீசி விட்டார். இப்படி தொழக்கூடாதுன்னு சொல்லி வீசி விட்டார். மீண்டும் அந்த மனிதர் என்ன செய்கிறார்? ஒரு தடியை எடுத்து வந்து அந்த தடியிலே ஏந்தி கொண்டு அதிலே அவர் தொழ ஆரம்பிக்கின்றார். அப்போதும் நபி அவர்கள் அதையும் பறித்து வீசி விடுகின்றார். தலையிலே வீசி விட்டார்கள், தடியையும் வீசி விட்டார். சொகுசாக அவர் தொழுவதற்கு முயற்சித்த போது அதையெல்லாம் அடுத்த நபி அவர்கள் வீசிவிட்டார். வீசிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் பூமியின் மீது தொழுங்கள், அதற்கு உங்களுக்கு முடியாவிட்டால் சமிஞ்சை செய்து அவரை தொழுது கொள்ளுங்கள், ருக்குவை விட சுஜூதை சற்று தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அந்த குறிப்பிட்ட நபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆலோசனை வழங்கியதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இங்கு சக்தியுடைய நோயாளிதான், ஆனால் அவருக்கு நின்று தொழக்கூடிய சக்தி இருந்து தலையணையிலே அல்லது கம்பிலே தொழப்போன போது நபி அவர்களை வெறுத்து வீசி விட்டார். நீ தொழ வேண்டாம், இப்படி தொழக்கூடாது, சொகுசாக நீ தொழக்கூடாது என்ற விடயத்தை சொல்கிறார். உண்மையிலே ஏழாத ஒருவர் தொழுதிருக்க முடியும், ஆனால் அவர் ஏழுமான நிலையிலும் அவர் அவ்வாறு செய்வதை இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனுமதிக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கதிரையில் அமர்ந்து தொழுகின்ற இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய அறிஞர்கள் இதனை பலவாறாக பிரிக்கிறார். அதில் முதலாவது கேட்டகரி யார் என்றால், அழகாக பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறார் அல்லது மோட்டார் சைக்கிளிலே வருகிறார், சைக்கிளிலே வருகிறார், தொழுகைக்காக அந்த ஒரு கதிரையிலே இந்த தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது. அவருக்கு நடந்து வர முடியும், வாகனம் ஓட்டி வர முடியும், ஆனால் அந்த 5 நிமிடம் தொழுகைக்காக நிற்க முடியாதா? அதான் நிற்க முடியும், ஆனால் இறுதியான தொழுகை என்பதற்காக இருக்கிறாங்க இந்த தொழுகை. அவர் கட்டாயம் நின்றுதான் ஆரம்ப தக்பீரை கட்ட வேண்டும். ருக்குவுக்கு போக முடியுமே, ருக்குவுக்கும் போக முடியும், நிலைக்கு வர முடியுமே, நிலைக்கும் வர முடியும். ஒருவருக்கு செய்ய முடியாதது சுஜூத் என்று சொன்னால், சுஜூது செய்கின்ற போது மாத்திரம் கதிரையிலோ அல்லது ஒருவருக்கோ நிலத்திலோ இருந்து அந்த சுஜூதை முடியுமான வரைக்கும் சிரமப்பட்டு செய்ய வேண்டும். முடியாத கட்டத்துக்கு செய்ய தேவை. எவ்வளவு குனிய முடியுமோ அவ்வளவு குனிந்து அந்த சுஜூதை அவர் செய்து கொள்ளும். இங்கு இவருக்கு அனுமதிக்கப்பட்டது அந்த சுஜூதுக்கும் அத்தகையாத்துக்கும் மட்டும்தான் இருந்து கொள்ளும். இரண்டாவது ஒரு கேட்டகரி இருக்கிறது. சிலர் இருப்பார்கள், அவர்களுக்கு முழுமையாக இருக்க முடியாது, நிலத்திலே இருக்க முடியாது, கையிலோ காலிலோ காயங்கள் ஏற்பட்டிருக்கும், நாங்கள் வளமையாக சுஜூது செய்வது போன்று செய்ய முடியாத நிலைகளில் இருப்பவர்கள் எல்லா முடியுமான வளமையான தொழுகைகளை தொழக்கூடிய சந்தர்ப்பங்களை எப்படி தொழுவோமோ அப்படி தொழுதுவிட்டு எந்த அசைவை செய்வது அவருக்கு சிரமமோ அதனை மாத்திரம்தான் அவருக்கு அனுமதிக்கப்படும். அவர் இருந்து கொள்வது அல்லது ஒரு விதத்தில் செய்வது. ஏனென்றால் சுஜூதை பொறுத்தவரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தெளிவாக சொன்ன ஹதீஸ்கள் இருக்கின்றன. 7 உறுப்புகள் நிலத்தில் படுவதுதான் சுஜூத் என்று சொன்னார். அதுதான் அடிப்படையான சுஜூத். அப்ப இந்த இருந்து தொழுகின்ற நடைமுறையிலே முழுமையாக அந்த சுஜூதினுடைய எந்த ஒரு உறுப்பும் நிலத்தில் படாத ஒரு நிலை தோற்றுவிக்கப்படுகிறது. இதை முடியுமான வரைக்கும் சுஜூதை நிலத்திலிருந்து செய்யக்கூடியவர்கள் அதை செய்ய வேண்டும். உண்மையில் நோயாளிகள், கஷ்டத்தோடு இருப்பவர்கள் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்வது தவறு என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. ஆனால் இதனை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நோயுற்று இருக்கின்ற போது தங்களுடைய வீட்டிலே உட்கார்ந்து தொழுதார்கள். அவர்களுக்கு பின்னால் மக்கள் நின்று தொழுதார்கள். அவர்களையும் உட்கார்ந்து தொழுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்கை செய்தார்கள். இமாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது பின்பற்றப்படுவதற்காக என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ருக்கு செய்தால் ருக்கு செய்யுங்கள், ருக்குவில் இருந்து நிமிரும் போது நீங்களும் நிமிருங்கள் என்று சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. இதற்கு பின்னால் இதைவிட வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருந்து தொழுதும் பின்னால் சஹாபாக்கள் இருந்து தொழுத ரிவாயத்துகளும் இருக்கிறது. இருந்தாலும் இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருந்து தொழுவிக்கும் இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அமர்ந்து தொழுவது இது இன்னும் ஒரு வழிமுறையாகும். அடுத்த ஒரு விடயம் இருக்கிறது. சிலருக்கு நிற்க முடியாது, அவர்களுக்கு காலையிலே ஒரு ஊனம் பிரச்சனை, அவர்கள் நடந்து வருவதற்கும் சிரமப்படுவார்கள், வீல் சேரிலே வருவார்கள். இப்படியானவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் முழுமையாக இருந்து தொழுவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் இன்னும் ஒரு சாரார் இருப்பார்கள், அவர்களுக்கு நிற்க முடியாது ஆனால் சுஜூது செய்ய முடியும். நிற்க முடியாது
ஆனால் சுஜூது செய்ய முடியும் நிலத்தில் என்று சொன்னார். இவர்கள் நிற்கக்கூடிய நிலைகளை இருந்து தொடர்புபட்டு சுஜூதுக்கு கீழே சுஜூதை வளமையாக செய்வது போன்று செய்ய வேண்டும். இப்படி பல வழிமுறைகளில் தான் இதனை நோக்க வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக கதிரையிலிருந்து நாங்கள் சாதாரணமாக தொழுவது போன்று சொல்ல முடியும் என்று நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியில இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நான் மூலவியாதி கொண்டவனாக இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்ந்து தொழுவதன் சட்டத்தை பற்றி கேட்டேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நின்று தொழுவதுதான் சிறந்ததாகும். உட்கார்ந்து தொழுதால் நின்று தொழுதவருடைய பாதி நன்மை தான் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள், நீ படுத்துக் கொண்டு தொழுதார் உட்கார்ந்து தொழுதவரின் நன்மையின் பாதிதான் உனக்கு ஆவாசி. நின்று தொழுகிற ஒரு அறவாசி இருந்து தொழுகிறவருக்கு அதை விட படுத்து தொழுகின்றவர்களுக்கு காவாசி நன்மை தான் கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு சொன்னதாக புகாரிலே பதிவான செய்தி. எனவே அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருந்து நாங்கள் கதிரையில் அமர்ந்து கொள்வது எங்களுக்கு நன்மையை தரும். ஆனால் அப்படி இல்லாத நிலையில் அவ்வாறு கொள்வது கூடாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் அப்படி தொடர்ந்தும் அவ்வாறு கொள்ள முயற்சிப்பது நன்மைகளை கூட குறைத்து விடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த விடயங்கள் எங்களுக்கு சொல்கின்றன. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சட்டங்களை நாங்கள் சரியாக படித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். எங்களுடைய உறவுகள் யாராக அப்படி கொள்கின்ற போது அவர்களுக்கு நாங்கள் வழிபடுத்த வேண்டும். முழுமையாக யாருக்கு நிற்கவும் முடியாது சுஜூதும் செய்ய முடியாது என்ற நிலையில் உள்ளவர்கள் மாத்திரம்தான் முழுமையாக கதிரையில் அமர்ந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். இது அல்லாமல் நிற்கக்கூடிய சக்தி உள்ளவர் அனைவரும் நின்று செய்ய வேண்டிய ஆரம்ப தக்பீரையின் நிலையை நின்றுதான் செய்ய வேண்டும். சுஜூதை அவர்கள் இருந்த நிலையில் செய்ய முடியும். சுஜூது செய்ய நாம் நிற்க முடியாது என்பவர்கள் சுஜூதை கட்டாய நிலத்திலே போய் செய்ய வேண்டும். மற்ற விடயங்களை இருந்து செய்ய முடியும். இந்த அடிப்படையில் நாங்கள் செய்து கொண்டால் தான் முழுமையான தொழுகையினுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். எனவே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னதை போல தொழுகையை நிலைநாட்டுவது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எங்களுக்கு சட்டங்களை கற்றுத் தந்தார்களோ அந்த முறையில் சுன்னத்தை போலி நாங்கள் நிறைவேற்றினால் தான் முழுமையான நன்மை அடைந்து கொள்ள முடியும். எனவே வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் நல்ல தொழுகையாளிகளாக மாற்றி அல்லாஹ் விருப்பமான மனிதர்களாக ஆக்கி வருவானாக. அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வருவானாக. வக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் ஜமீல் முஸ்லிமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.